வணக்கங்க. இன்றைக்கி வெந்தய குழம்புக்கு வெங்காயம், தக்காளி, தேங்காய் இதெல்லாம் வணக்கி அரைச்சிக்கலாம். தாளிக்கிறதுக்கு வெங்காயம், பூண்டு, புளி. வெந்தய குழம்புக்கு வெந்தயம் எடுத்து வச்சுக்கோங்க. இதை நல்லா வறுத்து 1-2 நுணுக்கி குழம்புல போட்டு கூட்டி வைக்கும் போது காட்டுறோம் பாருங்கள். வெங்காயம் போட்டு ஒரே ஒரு வணக்கிட்டு ஆற வச்சு மிக்சியில் அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாங்க. வெங்காயம், தேங்காய் எல்லாம் அரைச்சாச்சு. மஞ்சத்தூள் போட்டுட்டோம். குழம்புக்கு தேவையான உப்பும் போட்டு எல்லாம் கரைச்சி இந்த தாளிச்சதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிக்கிட்டாங்க. ஒரு வணக்கி விடலாம். அப்புறம் புளி ஊற்றிட்டு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான தண்ணி ஊற்றிட்டுங்க. இந்த புளி ஊற்றலாம். புளி ஊற்றிட்டு கொஞ்சம் குடிச்சு பார்த்துட்டு எது பத்தலையோ அதை போட்டுக்கலாங்க. காரத்துக்கு சாம்பார் தூள் 1 ஸ்பூன். புளி ஊற்றிக்குவாங்க. நல்ல ஒரு கொதி வரட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம வறுத்து நுணுக்கி வச்ச இந்த வெந்தய இதை போட்டுக்கலாம். இப்போவே போட்டால் கசப்பு ஏறிடும், அப்புறமே போட்டுக்கலாம். குழம்பு கொதிச்சோன்னே வெந்தயத்தை போட்டுட்டேங்க. குழம்பு கொதிச்சிருச்சுங்க. இந்த திக்னஸ் போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம்.